அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் ஏற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசுவினுடைய அந்த தியாகம் நமக்கு வாழ்வாக மலர்ந்திருக்கின்றது. எனவே இன்றைக்கு அவருடைய தியாகப் பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் அவருடைய உயிர்ப்பின் அனுபவத்திலும் பங்கெடுக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கேரள மாநிலமெங்கும் விஷு சித்திரக்கனி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. எனவே அதனுடைய வாழ்த்துக்களையும், அதே சமயத்தில் சித்திரை 1 நம்முடைய தமிழ் வருடத்தினுடைய ஆண்டு பிறப்பாக இருந்தாலும், ஒருவேளை அது தற்காலம் மாற்றப்பட்டு தை 1க்கு மாற்றப்பட்டிருந்தாலும், இது நம்முடைய நினைவுகளிலே சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். எனவே இந்த நாள் நமக்கு சந்தோஷத்தின் நாளாகவும், இனி வருகின்ற நாட்கள் எல்லாம்
வசந்த காலத்தினுடைய நாட்களாகவும் அமைய உங்களை வாழ்த்துகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்திலிருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 5வது அதிகாரம் 17 முதல் 26 வரையுள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளெல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனங்குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்றும் அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒரு மிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார்.
ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வாக்கியங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியினுடைய மையப்பகுதி இன்றைய நற்செய்தியினுடைய துவக்கம். அவருடைய மையப்புள்ளி ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்தது, கடவுள் இந்த உலகை அன்பு செய்தது, அதற்காக தான் பலியானது. இதுதான் யோவான் நற்செய்தியினுடைய மையம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இதை சுற்றி தான் அவருடைய நற்செய்தி கட்டி எழுப்பப்படுகின்றது. எனவேதான் இயேசுவினுடைய மனு உடலேற்பு, மனிதனாக பிறந்த நிகழ்வு, இதை யோவான் நற்செய்தியாளர் தொகுக்கின்ற பொழுதும் சரி, அடுத்தது அவருடைய வாழ்க்கை, இறப்பு இவற்றை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதும் சரி, இந்த ஒரு செய்தியை ஒரு மையப்பொருளாக வைத்து சிறப்பாக வெளிப்படுத்தி இருப்பார். யோவான் நற்செய்தியினுடைய அடிப்படை மூலக்கூறு இது அப்படின்னம்னா, இன்றைக்கு இயேசுவினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நமக்குள்
ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது தெளிவாக விளங்கும். மானிட மகனாக இந்த மண்ணிலே பிறந்து இந்த மனிதர்களுக்கெல்லாம் மீட்பை கொடுப்பதற்காக தன்னையே பலியாக்கி கடவுளுடைய அன்பின் ஆழத்தையும் உச்சத்தையும் சிறப்பாக வெளிப்படுத்தியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அவருடைய எண்ணமெல்லாம் பலியாவதும் மக்களை வாழ வைப்பதும். இயேசுவனுடைய தியாகப் பலிதான் இன்றைக்கு நமக்கு வாழ்வின் பலியாக மலர்ந்திருக்கின்றது. ஒரு மனிதன் கொடுத்த உயிர்தான் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் மீட்பாக வாழ்வு தருகின்ற உயிராக மாறியிருக்கின்றது. அந்த இறை மனிதருடைய அளப்பரிய ஒரு தியாகப்பலி. இந்த இயேசுவை பின்பற்றி வாழுகின்றவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒளியின் மக்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் நற்செய்தியில மறுபடியும் அவர் சொல்றாரு, ஒளி உலகிற்கு வந்திருந்தும். ஒளிங்கிறது வேற யார் இல்ல, இயேசு. இயேசு உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் பொய்யும் புரட்டும் கொலையும் கொள்ளையும் ஏமாற்றும் வஞ்சகமும் பகையும் வறுமமும் வெறுப்பும் வைராக்கியமும் இப்படி மனித உள்ளங்களுக்குள்ளாக தீய செயல்கள் மிகுந்து காணப்பட்டதால் இவங்க ஒளிகட்ட வரதுக்கு இயேசுவிடம் வருவதற்கு அஞ்சினார்கள். எனவே நம்முடைய பல நேரங்கள் நம்முடைய என்ன அப்படின்னம்னா, இருந்தது மாதிரி இருந்துட்டு போகட்டும், அது என்ன போய் புதுசா என்ன போய் மாறி ஏதோ இது வரைக்கும் வாழ்ந்துட்ட இனிமேல் வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். அப்படியே ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். என ஏற்கனவே பழக்கப்பட்டு போயாச்சு. ஒரு பாவத்திற்கு ஒரு தீமைக்கு அடிமைப்பட்டு வாழ்க்கையை பாழ்படுத்தி ஆகிவிட்டது. அது அப்படியே பழக்கப்பட்டு போனதால் மாறுவதற்கு மாற்றம் பெறுவதற்கு அல்லது ஒளிங்கிறது இந்த இடத்துல வேற ஒன்றும் இல்லை, நாம் செய்கின்ற செயல்கள் தீயன என்றால் தீயனவென்று ஏற்றுக்கொண்டு மனம் மாறுவதுதான் ஒளியினுடைய பணி. ஏன்னா ஒளி வெளிச்சம் போட்டு காமிக்குது, இங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது, என்ன இருட்டு இருக்குது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காமிக்குது. இதுதான் இருள் அடைந்த ஒரு பகுதிங்கிறத வெளிச்சம் போட்டு காமிக்குது. அதனால பயம் எங்க வெளிச்சம் போட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய செயல்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருமோ, அல்லது எதுக்குடா வம்பு என்று சொல்லி நாம் பழைய பழக்கப்பட்ட பாவ வாழ்க்கையிலேயே வாழ்ந்து விட்டு செல்ல பல நேரங்களிலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஒளிகட்ட வரணும். எனவே இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய தீச்செயல்கள் ஒளிந்து உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வர வேண்டும். அப்பதான் நம்ம இயேசுனுடைய தியாக பலியில பங்கெடுப்பதற்கு இயேசுனுடைய தியாக பலியே அதான். எதற்காக? இந்த உலகத்தை மீட்பதற்காக, மனித சமுதாயத்தை மீட்பதற்காக. என்ன மீட்பு? பாவத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் உண்மைக்கு வர வேண்டும். பாவத்திலிருந்து விடுபடணும்னா முதல்ல இருளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடம் இருள் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மாற்றத்திற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் கசக்கும், ஒருவித வெறுப்பு கூட நமக்கு தட்டும். ஆனால் தொடர்ச்சியாக முயற்சிக்கின்றவர்கள் ஒளியை அடைகின்றார்கள், ஒளியிலே வாழ்வார்கள், கடவுளோடு இணைந்து அவர்கள் மீட்பு பெற்றவர்களாக விண்ணகத்திற்குள் நுழைவார்கள். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை பழக்கப்பட்டு போய் இல்லை, மாறாக புனிதமடைய புதிதாய் மாற இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன், பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன்
சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையெழுந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய்.
உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகள் ஒன்று கண்டே, தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றேன், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக சிவம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி, தேடுங்கள் கண்டடைவி என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து சிறப்பாய் நிறைவேற்றுவீராக. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே நல்ல தீர்ப்பை கொடுத்து நியாயமான தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய்,
முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.